ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பியூட்டி ப்ராடக்ட் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகளை தான் பார்க்க போகிறோம். பியூட்டி ப்ராடக்ட் இன்றைக்கி எக்கச்சக்கமாக கிடைக்கிதுங்க. அதுவும் ஸ்கின் கேருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம நேரில் போய் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஆன்லைனில் வாங்குறதா இருக்கட்டும், ரெண்டுக்குமே இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு எப்படி வாங்குறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கின் டைப் ஐடென்டிஃபை பண்ணணுங்க. அது ஆயிலி ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னா, இல்லை சென்சிட்டிவ் ஸ்கின்னா, இல்லை நார்மல் சாதாரணமாக சருமமாங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரியான பியூட்டி ப்ராடக்ட்ஸை வாங்குறது நல்லது. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா, எதுக்காக நம்ம வாங்குகிறோம், நம்மளோட இஷ்யூ என்ன, நமக்கு பிம்பிள் க்யூர் பண்ணணுமா, இல்லை ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட் வாங்க போகிறோமா, இல்லை சம்மர்னால் டேன் ஆகிருக்கிற நம்ம சருமத்தை க்யூர் பண்ணி டீடேன் பண்ணுறதுக்கான ப்ராடக்டை வாங்குகிறோமா, அந்த மாதிரி நம்ம என்ன ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக வாங்குகிறோங்கிறத யோசித்து வாங்கணுங்க. இல்லை ஜஸ்ட்டு பேசிக் ஸ்கின் கேர் கூட நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். அதாவது கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், இந்த மாதிரி கூட நம்ம வாங்கி ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ப்ராடக்டை நம்ம சர்ச் பண்ணும்போது அதில் ரிவ்யூஸ் செக்ஷன் இருக்குங்க. அதில் ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணவங்க அதில் எப்படி நல்லா இருக்கா என்னன்னு அவங்க ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்து நீங்கள் அது நல்ல ப்ராடக்டானு தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்தது நல்ல நம்பிக்கையான பிராண்ட்ஸை பார்த்து வாங்கணுங்க. புதுசாக ஒரு ப்ராடக்டை ட்ரை பண்ணுறத விட ஏற்கனவே ரொம்ப நாளாக இருக்கிற பிராண்ட், நல்ல நம்பிக்கையானதை நம்ம வாங்கினோம்னா நமக்கு ரொம்ப சேஃபுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும். எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச ப்ராடக்டோ அல்லது எக்ஸ்பைரி டேட்டை நெருங்கிட்டு இருக்கிற ப்ராடக்டோ வாங்கினா நமக்கு அது சரியாக வேலை செய்யாது. அதே மாதிரி அது நமக்கு சருமத்துக்கு கெடுதல் கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. நிறைய நாள் எக்ஸ்பைரி இருக்கிற மாதிரி, அதாவது லேட்டஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்டாக பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம ஒரு நல்ல ப்ராடக்டை சூஸ் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணணுங்க. அதாவது அந்த க்ரீமை நம்ம ஸ்கின்னில் ஒரு ஸ்மால் போர்ஷனில் கொஞ்சமாக அப்ளை பண்ணி அது ஏதாவது இரிட்டேஷன் வருதா, அது நமக்கு ஒத்துக்குதான்னு பார்க்கணும். அது நம்ம ஒத்துக்கிட்டால் தான் நம்ம ஃபேஸில் தைரியமாக அப்ளை பண்ண முடியும். அடுத்து நமக்கு அது ஒத்துக்குச்சுன்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம அதில் கொடுத்துருக்குற மாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவை அந்த மாதிரி, இல்லை டெய்லி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி ஒரு 10 நாளைக்கு நம்ம அதை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி நமக்கு ஏதாவது இரிட்டேஷன் வருதா இல்லை ஒத்துக்குதாங்கிறத பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும் நம்ம அதை கண்டினியூ பண்ணணுங்க. இல்லை அது வேலை செய்யலை, இல்லை நமக்கு அது யூஸ் ஆகலை, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை ஏதாவது இரிட்டேஷன் வருதுங்கன்னா நீங்கள் அதை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கின் கேர் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே போல் பல டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.